ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய நெக்கில் ஷோல்டர் ஃபால்ட் வராமல் இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு நம்ம 2 இன்ச்சு கொடுத்து அந்த நெக் வீத்தை வந்து நம்ம கட்டிங் பண்ணணும். அதுக்கப்புறமா ஷோல்டரையும் வந்துட்டு கரெக்டான ஃபார்முலா வச்சு நம்ம கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணி நம்ம கட்டிங் பண்ணணும். அதே போல் நம்ம வந்துட்டு நெக் ஆர்ம் லென்த்தும் வந்துட்டு கரெக்டான ஹைட்டை வந்துட்டு வச்சு மார்க் பண்ணால் தான் நமக்கு அந்த ஆர்ம்லே நமக்கு வந்து டைட் பிடிக்காது. அதே மாதிரி ஷோல்டர் ஃபால்ட்டும் வந்துட்டு வராது. இந்த மெயிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸில் சென்டர் டாட் இருக்கும் இல்லையா, இது வந்துட்டு மெயின். இதோடைய ஹைட்டு வந்துட்டு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் கண்டுபிடிக்கணும். ஹைட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி 1 இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே இந்த மாதிரி இன்ச் டேப்பு வச்சுட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டர் டாட்டுடைய அந்த ஹைட் இருக்குல்ல, அது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். நம்ம கரெக்டாக வந்துட்டு ஒரு 10.5 இன்ச்சு வரும். அப்புறமேட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டாட்டுடைய ஹைட்டு, அந்த ஹைட் வந்துட்டு நமக்கு எந்த அளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகலத்தையும் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படின்னா இத்தனை ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ளவுஸில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. கீழேருந்து இந்த மாதிரி இன்ச் டேப் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய டாட்டுடைய ஹைட் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த டாட்டுக்கு நமக்கு 2 பக்கட்டும் அகலம் வந்துட்டு நமக்கு தெரியணும். அந்த அகலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 சைடு கூடிய நமக்கு அகலம் கிடைச்சிரும். அதுக்கப்புறமா இந்த 3 டாட்டுக்கும் சென்டரில் கேப் வரணும். அந்த கேப் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிங் பண்ணால் தான் உங்கள் ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த கப் ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தச்சு போட்டோன்னே ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். லூஸ் விழுகாது, மார்பகம் வந்துட்டு அமுங்கின மாதிரி இருக்காது. அந்த ஷேப் வந்துட்டு சூப்பராக எடுப்பாக இருக்கும். ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ளவுஸுடைய சென்டர் டாட்டுடைய ஹைட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற டாட்டை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் டாட்டுடைய அகலத்தை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா இந்த 3 டாட்டுக்கும் சென்டரில் எவ்வளோ கேப்பு வருது அதுவும் சொல்லிட்டு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமேட்டு ஐப்பட்டி சைடு வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம டாட் பிடிக்கணும், அதுக்கப்புறம் ஆர்ம் சைடு எவ்வளோ டாட் பிடிக்கணும் அதே வந்துட்டு கண்டுபிடிங்க. இப்போ நம்ம நெக் வித்து 2 இன்ச்சு கொடுத்தோம் அப்படின்னா கீழே இந்த டாட்டுடைய அகலம் இங்கேருந்து நமக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலவன்ஸையும் நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா இத்தனையும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சாதான் ஃபைனலாக உங்களால் ப்ளவுஸ் கட்டிங்கே வந்துட்டு 100% போட்டு கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண முடியும். இந்த மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து ப்ளவுஸ் பற்றியான உங்களுக்கு அப்டேட் வந்துட்டு அடுத்தடுத்து நான் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.